உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சார் உங்களை கூப்பிடுறாங்க. என்னம்மா? உங்களை கூப்பிடல, அவரதான் கூப்பிட்டேன். சார் உங்களை தான். எனக்கு அவங்களை தெரியாது, உங்களைதான். ஐம் சாரி மகேஷ், நான் உங்களை காட்டி கொடுத்ததை பத்தி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வருத்தப்பட்டேன். ஆக்சுவலா எனக்கு என்ன நடந்தது? ஸ்டாப் இட். உங்களை மாதிரி பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி சாதாரண ஆளுகளை கிண்டல் பண்றது ஒரு ஜாலியான விஷயமா இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா எனக்கு அப்படி இல்ல. என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கோட்டு, அதையும் புடிங்கி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, அங்க இருந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ப்ளீஸ் தயவு செய்து இந்த மாதிரி வேற யார்ட்டையும் விளையாடாதீங்க. மகேஷ், நான் செஞ்சது தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்கு பிராய்ச்சித்தமா இப்ப உங்களை கூப்பிட்டு போய் அந்த கோட்டை வாங்கிட்டு நீங்க எங்க போனமோ டிராப் பண்ணு. ஓகே, வாங்க. நோ, ஐ அம் நாட் கமிங். நான் இவ்வளவு சொல்லி நீங்க வரமாட்டீங்கன்னு எப்படி? இப்ப வர போறீங்களா இல்லையா? நோ. வரமாட்டீங்க? நோ. இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களே, யாராவது இருக்க எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லுவா, என்னம்மா விஷயம்? சார், இன்னைக்கு காலையில தெரியாம அவர் மேல காஃபி கொட்டிட்டு அதுக்காக கோச்சிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாரு. வீட்டுல குழந்தை வேற அப்பா அப்பான்னு அழுதுட்டு இருக்கு. ஏன் சார் தெரியாம காப்பி கொட்டினதுக்கு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க சார். சார் சத்தியமா எனக்கு கல்யாணமே ஆகல சார். இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஐயோ, கல்யாணமே ஆகலன்னு சொல்றாரு. இருமா நான் கேக்குறேன், இருமா. ஏன் சார் பொண்டாட்டியும் குழந்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்களே, நீங்க படிச்சவங்க தானே, கார்ல ஏறுங்க சார். ஏறுங்க சார். கையை விடுங்க சார். ஏற மாட்டேன்னா ஏற மாட்டேன். ஐயோ, இவர் ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாரு. எல்லாரும் சேர்ந்து பிடிங்க. சார் விடுங்க சார். சொன்னா கேளுங்க சார். ஏன் சார் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? போய் சொல்லுங்க சார். அண்ணா வாங்க, கை பிடிங்க. ஐயோ ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சார். அது எப்படி? எல்லாம் வழக்கம் போலதான். ஓகே, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ, 2 plates. என்ன பாக்குறீங்க? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். ஓஹோ, இது என் ட்ரீட். நான் பில் பே பண்ணிட்டு உங்க கோட்டும் பர்ஸ் திருப்பி தரேன். நிஜமா? சத்தியமா. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ நம்ம வாங்க போங்கன்னு விட்டுட்டு நீ நானும் பேசலாமே. அதான் நினைக்கிட்டோம்ல. ஃப்ரெண்ட்ஸ் தான். பின்ன? ஆமாமா, ஃப்ரெண்ட்ஸ் தான். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, பாத்துட்டு வந்துடுறேன். வந்துருவல்ல? வந்துடு. என்ன, எதுக்கு வந்த? இங்க வாடி, நாளைக்கு உள்ள பொண்ணு பார்க்க வராங்களா, அதுக்காக ஒரு சாரி செலக்ட் பண்ணுமா. வாடி போயிட்டு வரலாம். இப்ப வா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு சொல்றது கேடி, போயிட்டு 1/2 hourல வந்துடலாம். வா, சொல்லிட்டு வரேன். வாடி, சொல்லிட்டு வரேன். ஒரு நிமிஷம். Anything else, sir? Bill. Thank you. Hello, excuse me. நான் பணம் கொண்டு வந்தேன், அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துல வந்து. It's better you talk to the manager. Manager? பாவம், நம்மளால அவருக்கு எவ்வளவு கஷ்டம். அன்னைக்கே கோட் அவுத்தாங்களாம், இன்னைக்கு பேண்ட். இவ்வளவு அப்பாவியா இருக்காரு. இருந்தா என்ன, அதுக்கு அலோவ் பண்ணுமா என்ன? பண்ண என்ன, நல்லதானே இருக்காரு. நான் ஏன் இப்படி அவரை பத்தியே நினைச்சிருக்கேன்? ஒண்ணு மட்டும் தெரியும், நான் யாரையும் லவ் பண்ணலப்பா. லவ்ல மாட்டிக்கிட்டா ஒரு பொண்ணு தனியா உட்கார்ந்து தனக்கு தானே பேசிக்குவான ஒரு புக்ல படிச்சிருக்கேன். நான் என்ன தனியாவா பேசிட்டு இருக்கேன்? ஐயோ, தனியா தான் பேசிட்டு இருக்கேன். ஹாய். என்னது? மகேஷ், மகேஷ்,
பேசாம போனா எப்படி? எனக்கு உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். ஐ, அந்த டூப் எல்லாம் விடாது. எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்கு, ஆளை விடு. நான் சொல்றது செஞ்சா கண்டிப்பா விட்டுடுறேன். என்ன செய்யணும்? வண்டியில உட்காரு. மாட்டேன். உட்கார வைக்கிற என்ன பெட்டு? அனாவசியம் என்ன மிரட்டாத. அங்க பாத்தியா போலீஸ். வரட்டுமே. வரட்டுமா? நீ என்ன ரேப் பண்ண வந்தேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? விளையாடாதனா? அப்ப நான் சொன்னது செய். நோ, தட்ஸ் இம்பாசிபிள். மாட்டேன். முடியாது. தனியாக சென்று கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கற்பழிக்கும் என்ற குற்றத்திற்காக இவருக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையை விதிக்க இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. சரி, இப்ப எங்க போலாம்? கோர்ட்டுக்கு. கோர்ட்டுக்கா? நான் இது வரைக்கும் கோர்ட்டே பார்த்தது இல்லையே. அங்க என்ன செய்யற? பாரு, இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது. சும்மா விளையாடாத. கோர்ட்டுங்கிறது ஒரு பப்ளிக் பிளேஸ். அங்க யார் வேணாலும் வரலாம் போலாம். இங்க எதுக்கு நிறுத்துற? பின்ன இப்படியா போக முடியும்?